உங்களில் யாரு பாவம் செய்யாமல் இருக்கீங்களோ நீங்கள் கல் விட்டு அடிக்கடா அப்படின்னால அவர் தான் கிருபையை போதிச்சார். இப்போ கிருபைன்றாங்களே என்னது, எல்லாரும் கல் தூக்குன நேரத்தில் ஒருத்தர் மட்டும் உங்களில் யாரு பாவம் செய்யாமல் இருக்கீங்களோ நீங்கள் கல் விட்டு அடிக்கடா அப்படின்னால அவர் தான் கிருபையை போதிச்சார். அப்புறம் அது பொம்பளை பாவம் பண்ணிக்கிட்டே இருந்தா, இப்படி பண்ணவன் பிடிப்பட்டவனே என்ன இருக்கணும், மோசேயின் நியாயப்பிரமாணத்தின் பிரகாரம் கல்லுட்டு அடிக்கணும். கல்லுட்டு அடிக்கும்போது பிரமாணத்தை நான் வந்தார் பாருங்க ஒருத்தர், உங்களில் யாரு பாவம் செய்யலை அப்படின்னா அவ கூட இவங்களையும் சேர்ந்து பாவம் பண்ணியிருக்கானுங்க. ஜெனரலாக சொன்னார், ஆனால் அங்கே ஒன்று திருத்து முழிச்சு பாருங்க, கல் அடிச்சுட்டானுங்க. ஆஹா இப்படி சொல்லிட்டார, நம்மளுக்கும் அதில் பங்கு இருக்க அப்படின்னு சொல்லி கல்லை போட ஆரம்பிச்சிட்டான். அதுதான் போன வாரம் சொன்னேன், நம்ம வாழ்க்கையில் காரியங்கள் சரியாகும்பொழுது, இல்லை நம்ம வாழ்க்கையில் சரியாகும்பொழுது அப்படின்னா அர்த்தம் நம்மளுடைய உண்மையான ஆண்டோடைய அந்த சாயலுக்கு ஒப்பான காரியம் நடக்கும்பொழுது அழுக்கு வெளியாகல, அந்த அழுக்கை பார்க்கும்பொழுது இப்படி கை நீட்டக்கூடாது. நீ 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 மறந்துடாதீங்க. மற்ற 4 விரல் என்ன யாரை காமிக்குது? போனால் சொன்னா இல்லையா, கணவர் மனைவியை பார்த்து பிள்ளைய பார்த்து நீ தான் அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு 4 விரல் நம்மளை பார்க்குது. மற்றவங்கள கை நீட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஆனால் நம்ம பக்கம் 4 விரல் காமிச்சிக்கிட்டு இருக்கே, டேய் நீ சரியாகு, மற்றவங்கள கை நீட்டுறதுக்கு முன்னுக்கு நீ சரியாக இருக்கியா? அது ஒவ்வொருத்தரும் விளங்கிக்கிட்டாங்கன்னா அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க பார்த்துக்குவாங்க. யாருமே சேபோ ஆக வேண்டிய அவசியம் இல்லை, பிஸி பாடியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. புரிஞ்சா?